அந்த இயக்கம் எப்படி தன்னை அடிமைப்படுத்தி கொள்ளுகிறது என்பதற்கு இதுவெல்லாம் ஒரு உதாரணம். மேடையிலே பேசுபவர்கள் எவராக இருந்தாலும், ஏன் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை என்றாலும் கூட அவர் வசைப்பாடாத பாடே இல்லை. பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவை, பெரியாரை, ஏன் மாண்புமிகு முன்னாள் தமிழக முதல்வர் அம்மையாரை, ஏன் மறைந்தும் மறையாமல் கலைஞரை போல் கலைஞருக்கு அடுத்தபடியாக மக்களிடம் செல்வாக்கு பெற்றிருந்த புரட்சி நடிகர் எம்ஜிஆரை அவர் பாடாத வசைகளே இல்லை. அவர் அழைக்கின்ற ஒரு மேடையில் இவர்கள் போய் அமர்கிறார்கள் என்றால் அந்த இயக்கத்தை அடிமை சாசனத்தை எழுதி தந்து விட்டார்கள் என்றுதான் அர்த்தம். திராவிடத்தையே அழிப்போம் என்று சூளுரைக்கின்ற எச் ராஜாவும் அந்த மேடையிலே தான் இருக்கின்றார். திராவிடம் இனி தமிழகத்திலே கோலோச்ச முடியாது என்று அழுத்தம் திருத்தமாக சொன்ன அண்ணாமலையும் அந்த மேடையிலே தான் இருக்கின்றார். ஒரு நிகழ்ச்சியில் நடக்கின்ற 99% நல்ல நிகழ்வுகளை பற்றி நாம் பேசுவோம். அதில் நடந்த ஒரு நிகழ்வை பற்றி பேசி அதனுடைய ஒட்டுமொத்த அந்த மாநாட்டினுடைய நல்ல கருத்துக்களை எல்லாம் புறக்கணிக்க முடியாது. ஆகவே அண்ணாவை வஞ்சிப்பதைப் போல புறக்கணிப்பதைப் போல ஒரு செய்தி வந்திருப்பது வருத்தம் அளிக்கிறது. அதை தவிர்த்திருக்கலாம். இன்றைய அரசியல் சூழ்நிலைக்கு மறைந்த தலைவர்களை பற்றி நல்ல நிகழ்வுகளை பற்றி பேசுவதுதான் சாலச் சிறந்தது. அவர்களிடத்தில் இருக்கின்ற ஒரு முற்போக்கான ஒரு கொள்கைகளை பற்றி அந்த நேரங்களில் அவர்கள் எடுத்த அந்த முடிவை பற்றி இப்போது விமர்சனம் செய்வது தேவையற்ற ஒரு விவாதத்தை இப்போது உண்டு பண்ணியிருக்கிறது. இது தேவையில்லை. முருகன் மாடலில் அதிமுக அமைச்சர் கலந்து கொண்டது மட்டுமல்லாமல் பெரியார் குறித்தும் அதே போல அண்ணா குறித்து விமர்சனம் செய்யும் போது விமர்சனம் குறும்பட வெளியிடும் போது அமைதி காத்திருக்காங்க. அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அவங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற பெயரை வைத்துக் கொள்வதற்கே தகுதியற்றவர்களாக ஆகிவிட்டார்கள். திராவிடத்தை வீழ்த்துவோம் என்று சொல்லித்தான் இந்த முருகன் மாநாட்டை நடத்தி இருக்கிறார்கள். அவருடைய கட்சியினுடைய பெயரிலேயே திராவிடம் இருப்பதை எடப்பாடி பழனிசாமி தூக்கத்தில் இருக்கின்ற பொழுது அவர் மறந்துவிட்டார். மற்றவர்களும் இன்றைக்கு மறந்துவிட்டு பாரதிய ஜனதாவினுடைய கொத்தடிமைகள் நாங்கள் என்பதை அவர்கள் இன்றைக்கு நிரூபித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் கிடைத்திருக்கிற அருமையான அடிமைகள் அவர்கள். தமிழ்நாட்டில் அரசியல் விளையாட்டு நடத்துகிறது பிஜேபி, RSS. அதற்கு அதிமுக பலிகடா ஆக்கப்பட்டு விட்டது. ஜெயலலிதா அவர்கள் திருச்சியிலே பிரகடனப்படுத்தினார்கள், நாங்கள் இனிமேல் எப்பொழுதும் அதிமுகவோடு கூட்டு சேர மாட்டோம் என்று. பிஜேபியோடு கூட்டு சேர மாட்டோம் என்று அதிமுகவின் சார்பில் நாகாலாந்திலும் சரி, மும்பையிலும் சரி, பீகாரிலும் சரி, ஒவ்வொரு மாநிலங்களிலும் இந்த பிஜேபி எந்த கட்சியோடு கூட்டு சேர்ந்ததோ அந்த கட்சி செத்து போகும். அதை இவர்கள் கைப்பற்றி கொள்வார்கள். இப்போ அதிமுகவோடு உறவு வைத்திருப்பது என்பது அதிமுகவை ஜீரணம் பண்ணி விடுவார்கள்.